ஆகி போச்சு என்ன நானு சொல்ல சாடி கேத்த மூடி இல்ல இந்த ஜோடி பாரு எதிரு முதிரு முட்டி மோது இந்த கதையை கேளு மலர்வாய் திருவாய் மலர்வாய். தம்பி அண்ணே நான் எத்தனை வாட்டி சொல்றது நான் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது அண்ணே சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணே நம்மள நம்ம பொண்ணு அதை விட எத்தனை நாள் ஒண்ணு எனக்கு மாதங்கி தெரியும் அண்ணே மந்தாகினினே மந்தாங்கினி ஏதோ ஒண்ணு நான் முடியாதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன் புரியுதுண்ணே இல்லம்மா வேணாம் அண்ணே நேத்துலேருந்து தான் தெரியும் பட் அது கட்டி நீ முடிவு பண்ணிட்டியா அப்சல்யூட்லி என்ன அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி முடியாது நான் ஒத்துக்கவே முடியாது அண்ணே என்னது இப்படி வெறப்பாவே இருந்துகிட்டு இருந்தா இப்படி சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன் அதுக்காக முடியாது நான் ஒத்துக்கவே முடியாது இது நேற்று நைட்ல இருந்து ஓடிட்டு இருக்கு இன்னும் முடிஞ்ச பண்ணலையா இது எத்தனாவது கப் காஃபி தெரியுமா நம்ம எல்லாம் இன்னும் தான் குடிச்சிட்டு இருக்கோம் இதுங்க இன்னும் பேசி முடிச்ச பாடு இல்ல ஓ காட் இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கும் மந்தாகினிக்கும் எப்போ கல்யாணம் நடக்குது டேய் இப்போ கல்யாணம் முக்கியம் இந்த பொண்ணை காப்பாத்துற வழியை பார்ப்போம்டா காப்பாத்துறேன் எப்படி காப்பாத்துற மட்டும் நீ பாரு யூ see ஐயோ முதல்ல என்ன காப்பாத்துறியா நீ ஒண்ணு பல்ல விளக்கு இல்ல குளி இல்ல சென்டையாவது போட்டுக்கிட்டு வாயேன் யூ மீன் ஷவர் எஸ் ஓகே ஃப்ளோரா ஐ கம் வித் அந்த காஃபி முத கூட ப்ளீஸ் திரும்ப போயிட்டு வரேன் தேங்க்யூ இதுங்க ரெண்டையும் நான் நிறுத்தல நிறுத்துங்க ரெண்டு பேரும் நானும் பாத்துட்டு இருக்கேன் நேத்து ஆரம்பிச்ச பேச்சு இன்னும் ஓயல உங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் கேட்டு எல்லாரும் டயர்ட் ஆகி தூங்கி காலையில விடிஞ்சிருச்சு அங்க கோழி கூவுல நீங்களும் ஓயல எல்லாரும் குளிச்சு பல்லு விளக்கி வெளியில வந்து 4 கப் காஃபி குடிச்சாச்சு இன்னும் ஓஞ்ச வரல அப்படி என்னதான் பேசுறீங்க அண்ணே நம்ம ராமமூர்த்தி பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எப்படின்னு மனசு வருது நீ இன்னும் அந்த கொஸ்டின்ல தான் இருக்கீங்களா அந்த பிள்ளை காலையில இருந்து எல்லாருக்கும் காஃபிலாம் வேற கலந்து கொடுத்துட்டு இருந்துச்சு இனிமே எப்ப என்ன ஏதுன்னு கேட்டு இந்த பிரச்சனையை எப்படியா முடிப்பீங்க தம்பி அது ராமமூர்த்தி பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் இந்தா காஃபியை குடிச்சிட்டு கிளம்பு டாடி யாரி உன் பையன் ஹரி என்ன தடுத்த டாடி ஸ்டாப் இந்த பொண்ணு மேல உசுறு வச்சிருக்கான் ஹரி இவன் வெளியே போனா ஆயிடுவான் டெட் பாடி உன் மேல வரும் பழி ஆயிடுவே நீ பையனை கொன்ன பாவி 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 அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாட்டி நான் செத்துறேன் எப்போ கமிட் பண்ணறடா உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா வேணும் தாண்டா ஆமா உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு இல்ல என்னுடைய அருமை சிங்கிள் தம்பி சிங்கிளாவே செத்துருவான்னு தோணுச்சு தைரியம் தானா வந்துச்சு மிஸ்டர் குருமூர்த்தி யாரு நீ இவ்வளவு நேரம் தொண்டைக்கிலே கத்திட்டு இருக்கேன் இட்ஸ் மீ ஒன்லி ஓகே பாப்பா யூ கோ ஹெட் நான் என்ன கேக்குறேன்னா இந்த பொண்ணை வெளிய போன்னு சொல்றீங்களே அது எனக்கு ஓகே ஏன்னா எனக்கும் அவன் இங்க வேண்டாம் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா இது என்ன காரணம் உண்மையிலேயே இந்த பொண்ணு யாரு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற உண்மையை நீங்க ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் யார் இந்த பொண்ணு யார் புக்கிட் பஞ்சாங்களா அப்படி என்னதான் செஞ்சு தொலைச்சீங்கன்னு யாராவது சொல்லுங்க 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 சொல்லுங்கடே குருமூர்த்தி திருமூர்த்தி ராமூர்த்தி அந்த காலத்துல ஊரே எங்களை மும்மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க ஹலோ ஏதோ சுத்தி இருந்த 3 பேர் சொல்லிருப்பாங்க உடனே ஊரே சொல்லுச்சுன்னு ஒரு கதை ஃப்ளவர் எனக்கு என்னமோ இந்த கதை ரொம்ப லெங்தா போகணும்னு தோணுது எல்லாரும் வந்து உட்காருங்களேன் மந்தாகினி சிட் பிசைட் மீ அத நம்ம மந்தாகினி சிட் பிசைட் யூ புதுசா ஒரு பொண்ணு வாய்ஸ் பிசைட் யூ கதை சொல்ல வர்றீங்களா நானும் திருவும் அண்ணன் தம்பி ஆனா ராமுவும் எங்க தம்பின்னு ஊரே சுத்தி இருந்தவங்க நினைச்சாங்க
சாப்பிடுங்க. இத்தனை நாள் அண்ணன் தம்பிய பழகிட்டு என்ன பிரிச்சிட்டிய? என்னடா சொல்ற? வீட்டி திருவோட தோசைக்கு மட்டும் 3 கரண்டி சட்னி, என் தோசைக்கு 1 கரண்டி சட்னியா? அப்போ என் மேல பாசம் குறைஞ்சிடுச்சா? டேய் ராமு, அண்ணன் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் போட்டிருப்பேன்ல. நான் போடுறேன்டா உனக்கு சட்னி. நிப்பாட்டி, உன்கிட்ட பிச்சை எடுத்துட்டு சாப்பிட சொல்றியோ? நான் கோவமா கிளம்புறேன். ராமு, இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக். ஆஃப்டர் ஆல் 2 ஸ்பூன் சட்னி, இதுக்காக இவர் பிரஸ்ஸா அலைஞ்சாரா? இது கேட்டிருந்தா அந்த கடைக்காரனே கொஞ்சம் கூட கொடுத்துருப்பான். அதானே என்னமோ கிட்னி கெட்ட மாதிரில பேசுறாங்க. ஆஃப்டர் ஆல் 50 காசு சட்னி, இதுக்கெல்லாம் ஒரு சண்டையா? யோ, என்னையா உங்க அந்த காலத்து நட்பு இது? கன்றாவி நட்பு. Time is dimensionless. அவர் சொல்ற அந்த காலத்துல நம்ம இல்ல. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலத்துல நம்ம அந்த காலத்துல இருக்கோம். ஆனா நட்பு நட்பு தான். இதுக்கு அந்த சட்னி கதையே எவ்வளோ பரவாயில்ல. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? அட சும்மா இருமா, அந்த ஆள் தான் குழப்பிட்டு இருக்காருன்னா நீயும் சேர்ந்து குழப்புற. உன் வேலை என்ன? அந்த கிண்ணத்தை அடிச்சு டிங்குன்னு சத்த வர வைக்கணும். எங்க அதை செய்ய? இப்ப கதையை சொல்லவா வேண்டாமா? அடுத்த என்ன தோசை மாவு புளிச்சு போச்சுன்னு சண்டையா? நோ! திருவாய் மலர்வாய், திருவாய் மலர்வாய். நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சட்னி. அன்னையிலிருந்து நாங்க 3 பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒன்னாதான் தூங்குவோம். அவசரம்னு வந்தா கூட ஏய், நம்ம 3 பேரும் ஒன்னா ஓடி வருவோம்னு சொல்ல வந்தேன்டா. குரு ரத்தோ திரு ரத்தோ ரத்தோ இருந்தாலும் ஒரு நகத்துக்காக மலரு, நீ அழுற. நான் எத்தனை தடவை காய்கறி வெட்டும் போது என் கையை அறுத்திருக்கேன் தெரியுமா? அப்ப ஒரு தடவையாச்சும் திரும்பி பார்த்துச்சா இந்த பக்கி? அதுவும் இந்த பப்பாயா ஜூஸ் கேக்கும், பாவக்காய் ஜூஸ் கேக்கும், அதெல்லாம் என் கையாலே புடிச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா? என்னைக்காவது திரும்பி பார்த்துச்சா? அப்பெல்லாம் வெட்டிட்டு ரத்தம் கொட்டும் போது இது என்ன தப்பா சொல்லும்? கண்ணு 2 இருந்தா பத்தாது, கவனம் 1ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போகும். அடுத்த தடவை ஜூஸ் வேணும் பூஸ் வேணும்னு கேட்பல, வா மூஞ்சிலே குத்துறேன். அது அறியாத வயசு. சித்தப்ஸ், அறியாத வயசுல சட்டை கிழிச்சு தருவீங்களோ? நம்ம ஃப்ளவரும் சட்டையை கிழிக்காம பாத்துக்கணும். இப்படி இருந்த எங்க நட்பை கிழிக்க பார்த்தா ஃபிளாஷ்பேக் முடியவே முடியாதா? மங்கே அவ நடந்து வரும்போது நல்லா சூடா ஒரு கோழி பிரியாணி சாப்பிட்ட உணர்வு வரும். அவ சிரிக்கும் போது அழகா ஒரு குழி விடும். அதுல பணியாருமே சுடலாம். கண்ணு 2 மல்லிகைப்பூ இட்லி மாதிரி நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். அவ கண்ணு 2 குலோப் ஜாம் உருண்டை போல சோ ஸ்வீட். சோ ஸ்வீட். சிக்கன் மட்டனா? சோ நைஸ். சோ cute. ஏய், சட்டி சூரி. என்ன பிரியாணி சட்டி சூரா? சிக்கன் மட்டனா? பிரியாணி வேணுமா? ஹலோ. ஹலோ. என்ன நடக்குது? என்னப்பா, நீங்க பிரியாணி இட்லின்னு ஃபுட் ஐட்டம்ஸா சொன்னீங்க. எங்களுக்கு லைட்டா பசி எடுத்துருச்சு, அதை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா, உங்களுக்கு எதுவும் வேணுமா? டேய், நான் இங்க என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இஷ்டப்பட்டதை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கியா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல? மனசாட்சியே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறுகுடல் பெருக்குடலை சாப்பிட்டு வயிறு இல்லாம போயிருக்கோம். அப்படி ஒரு பசி. திரு, you too Brutus. இல்லைண்ணே, ஏற்கனவே தெரிஞ்ச கதை தானே. அது மட்டும் இல்லை, ரொம்ப லேட்டாக சாப்பிட்டா இந்த அல்சர் அசிடிட்டிலாம் வரும்.
தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல உணவு பழக்கம் சுடுகாட்டை தள்ளி வைக்கணும். போதும் போதுண்டா போதுண்டா. அங்கிள், நீங்க அந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க அங்கிள். உனக்காச்சும் உங்க அப்பாவை பத்தி எனக்கு கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அது போதும் அது போதும். இல்ல அங்கிள், சாப்பாடு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா? அது வரைக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு கதையை சொல்லுங்க. மங்கை திரு, எனக்கு இந்த பைத்தாகரஸ் தியரம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றியா? அவன் கூட வாழ்க்கையில கை கோக்கலான்னு பார்க்குறேன், நீ பைத்தாகரஸ் தியரம் கேட்குற. சி நாட்டி. பட் யூ ஆர் மை ஸ்வீட்டி. மங்க, என் ஹார்ட் எந்த ஸ்பீட்ல துடிக்குதுன்னு எனக்கு தெரியல மங்க. ஐயோ, என்னாச்சு? என்சைட்டியா? சிச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட். ஒன் டிஸ்டன்ஸ் என்னை விட ரொம்ப தள்ளி இருக்கு. 2, நீ பக்கத்தில் வந்தால் டைம் உறைஞ்சி போகுது. அப்புறம் நான் எப்படி டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது? சொல்லு மங்க, சொல்லு மங்க. மங்க, ஒன்று நான் என் வாழ்க்கையில் ஆட் பண்ணா என்னோட கஷ்டமெல்லாம் சப்ட்ராக்ட் ஆகி சந்தோஷம் மல்டிப்ளை ஆகிடும். நமக்குள்ள எந்த ஒரு டிவிஷனும் வந்துடக்கூடாது மங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு நான் எந்த ஃபார்முலர் போட்டு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன்? சொல்லு மங்க, சொல்லு சொல்லு. ஐ லவ் யூ மங்க. I love you. I really love you, Manga. I love you, baby. Manga. Manga. Miss Manga Karasi. யா. படிக்க தானே வந்த? அப்புறம் ஏன் தூங்குற? இல்லை, நீங்க இன்னும் லென்த்தா பேசிட்டு இருந்தீங்களா? புரியல. Pythagoras theorem பாப்போமா? C squared equals to A squared plus B squared. C squared equals to A squared plus B squared. மங்கே, இதெல்லாம் உனக்கு நான் ஆசாசியா சமைச்சு வச்சேன். சாப்பிடு சாப்பிடு. சரி. மங்கே, இந்த வடையில இருக்கிற ஓட்டை என் நெஞ்சில இருக்கிற ஓட்டை மாதிரி. ஐயோ, உங்க நெஞ்சில ஓட்டையா? ஆமா, நீ இல்லாத வாழ்க்கை இந்த ஓட்டை வடை மாதிரி. இதை நீ தான் அடைக்கணும். அது சரி. மங்கே, பிஞ்சு போல இருக்கிற இந்த இட்லி என் நெஞ்சு மாதிரி. இது பிஞ்சு போறதும் சந்தோஷத்துல நினைஞ்சு போறதும் உன் கையில தான் இருக்கு. மங்கே, ஏன் சாப்பிடறத ரிப்பாட்டிட்ட? நீ சாப்பிட அழக பார்க்க ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாத. சாப்பிடு மங்கே. என்ன சொன்னது? பிஞ்சு போல இருக்கிற இந்த நெஞ்சு. நீ எப்படி வேணாலும் சாப்பிடு, ஆனா ஒரு நல்ல பதிலா சொன்னா மட்டும் போதும். மங்கை, என்ன பயந்து விடுற? இல்ல, யாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஓ, தெரிஞ்சவனா? தெரிஞ்சவனா ஏன் பயப்பட போற? You got a point, huh? ஏய், என்னது? என்ன சிறுக்குது, துடிக்குது, வேர்க்குது. ஐயோ, ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் கால் பண்ணோம். மங்கை, என் ஹார்ட் தான் நீ என்னைக்கோ அட்டாக் பண்ணிட்டியப்பா. இன்னுமா உனக்கு தெரியல? நமக்கு பிடிச்ச ஹீரோயின் கிட்ட யாவனாவது ஃபாலோ பண்ணனா ஹீரோ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு. ஹீரோவா? எங்க? மங்கை, என்ன ஜோக்? நீ ஜோக் பண்றதுக்கு இது ஒன்று காமெடி சீன் இல்லப்பா, மாமாவோட ஆக்ஷன் சீன். என்னோட ஆக்ஷனை பாரு, நீ ரியாக்ஷனை கொடு. ஓகேவா? ரியாக்ஷன் வருதான்னு பார்த்தேன். நைஸ். என்ன யாரையுமே காணோம்? ஐயோ, இங்க யாருமே இல்லையா? மங்கை, நீ கவலைப்படாத. இப்ப நான் இவனை என்ன செய்யறேன் பாரு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்றாடி? ஆமா மங்கை, நீ கவலைப்படாத. இந்த ஹீரோ அந்த வில்லனை ஜீரோ வாக்காம விடவே மாட்டேன். புரியுதா? மனச தளர விட்டாத. டேய், நான் வரேன்டா.
மங்கை என்னடா பிள்ளை? ஐயோ ஓடிட்டட பயந்தாங்கோலி சிங்கம்மா. தேங்க்யூ. அடச்சே ஹே மங்கை. திருவாய் மலர்வாய், திருவாய் மலர்வாய். 3 பேரும் அவளை காதலிக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் வேண்டாம். ஏன் மங்கையா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் அங்க பின்னாடி சுத்துறது எனக்கு பிடிக்கல. அப்ப விட்டுடு. அவ எனக்கு. அவளை மறந்துருங்க, அவ என்னோட தான். முடியாதுன்னு சொன்னா எப்போதும் போல மோதி பார்த்துடுவோமே. பாத்துருவோம். Inky Pinky Ponky, father bought a donkey, father died, donkey cry, Inky Pinky Ponky. அஜிச்சிட்டேனா ஃபேன் ஸ்கொயர். ஓகே ஓகேயா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நமக்குள்ள நடந்த கடுமையான போட்டியில நீங்க நியாயமா ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மங்கை இனிமே உங்களுக்கு தான். தேங்க்யூ. இதனால நம்ம நட்புக்குள்ளார கண்டிப்பா விரிசல் வராது. டீல் டீல். அவ சொன்ன வார்த்தையை நம்பி என் மங்கையை பார்க்க போனேன். அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு சுட சுட கொண்டு போன எனக்கு கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊத்தன மாதிரி ஒரு காட்சி. அந்த சண்டாளன் மங்கையோட ஊஞ்சல்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். என் மங்கைய அவன் கொத்திட்டு போயிட்டான். அன்னைக்கு நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என் நண்பன் ராமு நம்பிக்கை துரோகி. அவன் முகத்திலேயே நான் முழிக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் ராமுவையும் மங்கையும் பார்க்கவே இல்லை. பல வருஷம் மங்கையை நினைச்சுக்கிட்டே என் வாழ்க்கையை தேவதாஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இந்த பசங்களோட அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யோ டேடி, நீ கேடிய மங்கை இருக்கும் மங்கை என்டர்பிரைஸ்னு பிசினஸ்க்கு ஏன் பேர் வைக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? மங்கைனா பெண்ணுக்கு பிடிச்ச ஐட்டமா வைக்கிறோம், அதனால தான் பேர் வச்சு ரீல் விட்டுருக்க. நீ மங்கை யாருன்னு அம்மா வேற கேட்டப்ப நீங்க அவங்க மேல கோவப்பட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அம்மா, யாரு அழுவுறது? நீ ஏன் அழுற? வாழ்க்கையில இந்த ஆளு ஒரு வேலண்டைன்ஸ் டே கார்டு கூட கொடுத்தது இல்ல தெரியுமா? அது ஏன்னு கேள. ஏன்னா வேலண்டைன்ஸ் டே கடைக்காரங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கா, நாம இல்லையா? அப்படி எல்லாம் டயலாக் பேசிட்டு அங்க போய் ஆட் பண்ண, சப்ட்ராக்ட் பண்ண, கிராஃப் வர, இது கவிதை பேசிருக்கு. மலர், என்ன நீ ஏன் அழுற? அது ஒரு கனாக்காலம். என்னது? இல்ல, கனவு கண்டேன்னு தான் சொன்னேன். நல்ல கனவுன்னு சொல்லவே இல்லை. அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் இப்பவும் மறந்துட்டேன். இப்ப என் மனசுல முழுக்க முழுக்க நீதான் இருக்க. போய் எங்க என்ன பார்த்து ஒரு கவிதை சொல்லு பாப்போம். இப்படி திடீர்னு கேட்டா அப்படி வரும். அங்கிள், இப்ப அந்த மங்கை எங்க இருக்காங்க? என்னம்மா இப்படி கேக்குற? ராமும் மங்கையும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானம்மா நீயே பிறந்த. ராமு மூர்த்தி வெட்ஸ் மங்கையர்கரசி அப்படின்னு கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வந்துச்சு, உனக்கு வரல? அது அப்பா வந்து அம்மாவை அரசின்னு கூப்பிடுறதுனால பேர்ல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அரிசி அரிசி. நான் கூட பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லி வடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்படி இருக்கா அந்த புண்ணியவதி? அவங்க செத்துட்டாங்க.
ஓகே இந்த ரியாக்ஷன் கொஞ்ச நேரம் போகும் ஆனா எனக்கு ஏன் டவுட் கிளியர் ஆயிடுச்சு என்ன டவுட் அந்த பிள்ளை இவருக்கு பிறக்கல வாட் நான் ஒண்ணு உங்க புருஷனுக்கு பொறுக்கல அதுதான் நானும் சொல்றேன் நீ ஏன் புருஷனுக்கும் பிறக்கல அதனால நீ சந்தோஷமா தாராளமா இந்த வீட்டுல எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்க ஆனா இந்த மனுஷன் எனக்கு ஒரு கவிதை சொல்ற வரைக்கும் உங்க யாருக்குமே சோறு கிடையாது யாருக்கு வேணும் சோறு மாயக்கண்ணி அது மந்தாகிட்டா இதுல இருந்து என்ன தெரியுது உன் பேர் எனக்கு சுத்தமா தெரியல அதனால நீ என் கூட தங்கி உன் பேரை எனக்கு கத்து கொடுக்குற மை ரூம் இஸ் ரெடி அதை நீயே வச்சுக்கோ நீ வா மந்தாங்க நீ நம்ம ரூமுக்கு போவோம் அட பாவி தம்பி நம்ம ரூம்ல இருந்து என்ன வெரைட்டி அந்த பொண்ணு தங்க சொல்றியடா அந்த பொண்ணு ரூம்ல தங்கட்டினடா அந்த பொண்ணு வாடகையை கொடுக்காம என் மனசுல குடி ஏறிட்டா கூடிய சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரி ஆக்கிற நீ பாரு இது எங்கதான் முடிய போதும் கல்யாணத்துல தான் என்னோடு வா நீ சிட்டப்ஸ் அப்ஸ் உங்களுக்கு இந்த ரியாக்ஷனை விட்டா வேற ரியாக்ஷனே இல்லையா டைனோசோரே அழிஞ்சு போயிடுச்சு அதுங்க காலத்துல வாழ்ந்த நீங்க மட்டும் எப்படி இன்னும் உயிரோட இருக்கிறீங்க பிரியாணில இருக்கும் கிராம்பு யோ உன் அண்ணன் வளர்க்கிறான் வம்பு ப்ரோ அந்த அண்ணன் என் கையில கிடைச்சான் உனக்கு காதல் ஒரு கேடு உன்னை போட போற ஒரு போடு வீட்டை விட்டு வெளியே ஓடு ப்ரோ ரைமிங் டைமிங் ரெண்டு நல்லா இருக்கே அதெல்லாம் முடியாது நான் சொன்ன மாதிரி செய்யல அப்புறம் உங்களை ஆன்லைன்ல மேக்ஸிமம் நார் அடிச்சிருவேன் நான் யார் நினைச்சீங்க யாரு மேடம் இது என்ன கோலம் திருவாய் மலர்வாய் திருவாய் மலர்வாய் ராமு என் தம்பின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஊரே நினைச்சாங்க என்ன மன்னிச்சிருக்கேன் ஹலோ ராமமூர்த்தி பொண்ணுன்னு தெரிஞ்சுது இல்ல क्वेश्चन சரி நீங்க அந்த क्वेश्चनல தான் இருக்கீங்களா அப்ப இனிமே தம்பி வெயிட் ஐ haven't finished yet no சாரி I thought you finished already no நம்ம ராமமூர்த்தி பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எப்படின்னு மனசு வந்துச்சு இது ஆறு மோரு காலையில எழுந்திருச்சு எல்லாருக்கும் காஃபி கலந்து கொடுத்துட்டு இருக்கு யூ நவ only talking means what நான் என்ன சொன்னேன் ஓமேல வர பழி ஐடுவனி ஓகே நோ ஆரம்பத்துல இந்த பையன் மேலன்ட்டீங்க ஓகே ஓம் பையன் சோஃபா கல்லட்டு இந்த பொண்ணை வெளிய போட சொன்னா வெளியே போ இந்த பொண்ணோட உண்மையான கதை என்ன சொல்லுங்க சொல்லுங்க